ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிவிஎஸ் குட்டி பேசிக்கிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புஷ்பா கொலாபரேஷனோட ஈவெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட், கோல்டு ராயல் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம வந்து இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாமே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து அப்டேட்டுக்குள்ளே மொதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ராஜா ரிங் ஈவெண்ட் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6ஆம் தேதி ரிங் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சல் டோக்கனில் தான் வருது. 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம புஷ்பாவோட பண்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால் ஸ்கில், மான்ஸ்டர் ட்ரிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோடாலிக்கான ஸ்கின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடாலியும் இந்த மான்ஸ்டர் ட்ரிக்கும் ஃப்ரீ ஈவெண்ட்டை தான் நம்ம வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு அடுத்த வர வீடியோவில் நம்ம என்னென்னு பார்ப்போம். சரி வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா நம்ம பெராங்க்கான ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா க்ளோவாலில் பார்த்திங்கன்னா கை வச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் புஷ்பாவோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி புஷ்பா பண்டல் பார்க்க ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது. சரி வாங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது கோல்டு ராயல் வந்து நம்மளுக்கு புதுசாக லான்ச் ஆக போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவால், ஒரு பேண்ட்டுக்கான ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 அவதார் பேனருக்கான ஸ்கின்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு வரப்போகுது. அதாவது 6ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து கேமில் அப்டேட் ஆகிடும். 6ஆம் தேதி நம்மளுக்கு வந்து 100% வந்து இந்த அப்டேட் வந்து நம்ம கேமில் எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லோரும் கோல்டு காயின் வந்து ரெடியாக வச்சுருங்க, வந்தோட்டியும் சுற்றிடலாம். சரி வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வரப்போகிற பேக் பேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா எமௌண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அப்கமிங் எமௌண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு லியோ எமௌண்ட்டுன்னே சொல்லலாம். இது பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா பலூன்லாம் போயிட்டு 2 பேர் உட்காந்துக்க மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் எமௌண்ட். இது வந்து பறந்துக்கிட்டே போகிற மாதிரி பார்க்க சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ சேரில் வந்து உட்கார மாதிரி. இது ஆல்ரெடி த்ரோன் எமௌண்ட் மாதிரி. இது ஏதோ ஐஸ் எமௌண்ட் போல். உட்காந்தொட்டியும் உடஞ்சி விழுந்துருச்சு. அடுத்த அப்டேட்டு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த எமௌண்ட் வந்து வாய் குளருது. இவங்க அடுத்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கப்பை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து விடான்ட்டு கரீனா தரப்புலேருந்து கொஞ்சம் லீக் கிடச்சிருக்கு. சரி வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பூவை வச்சு பிச்சு பிச்சு போகிற மாதிரி ஹார்ட்லாம் பின்னாடி அதுக்கேற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு பூவை வச்சிடனோன்னு ஹார்ட் ஃபுல்லாக வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏதோ கத்தியே ஏதோ கையில் வச்சுருக்க மாதிரி வீசிக்கிட்டே இருக்கான். இது என்ன அமௌண்ட்டுன்னு தெரில. சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பையன் வந்து மேக்ஸில் வீக்கு போல். ஏதோ கல்லில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். மேலே இருந்த ஆப்பிள் விழுகுது. சொல்லுவாங்க. அடுத்து வந்து இன்னொரு அமௌண்ட் ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து பிக்சர் தான் கிடச்சிருக்கு, இன்னும் கேமில் ஆட் பண்ணல போல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இது ஏதோ கையை இப்படி ஆட்டுறான். இதுவும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏதோ இதுவும் அதே அமௌண்ட் மாதிரி தான். ஏதோ கையில் குச்சி மாதிரி ஆச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான். இது ஒரு சாங் அமௌண்ட்டு. இதில் வந்து பாட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபுட்பாலை தூக்கி போகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நருட்டோவில் வர எல்லா அமௌண்ட்டும் வந்து நம்மளுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெசிங் என்ன இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து 2 ஆட் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெசிங் என்ன, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1000 இயர் டெத்து அந்த ஜுட்ஸோ. அடுத்து பார்த்திங்கன்னா நிஞ்சா சைன். அது வந்து கக்காசி வந்து ஒரு சீசனில் வந்து ஹேண்ட் சைன் வந்து ஸ்பீடாக பண்ணுவார். அந்த மாதிரி இது ஒரு ஸ்பீடாக போடுற மாதிரி ஹேண்ட் சைன் அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் அமௌண்ட்டு. இது வந்து லீஃப் வில்லேஜுக்குள்ளே அப்படி ஓடி எடுத்துடலாம். அது மாதிரி இந்த அமௌண்ட் ஒரு ரன்னிங் அமௌண்ட்டு. இதை போட்டோம்னா மட்டும் போதும், அது வாட்டுக்கு நம்ம மட்டும் ஓடி எடுத்துடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. இதுவும் பார்க்கவே சூப்பராகவே இருக்குது. சரி வாங்க. அடுத்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து அப்கமிங்கில் வரப்போகிற பைக்குக்கான ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா காருக்கான ஸ்கின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா ஈவெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் வந்து மான்ஸ்டர் ட்ரக் வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 100% ஃப்ரீயாக தான் எடுக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்புக்கான ஸ்கின்னு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ட்ரக்குக்கான ஒரு ஸ்கின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மான்ஸ்டர் ட்ரக் அந்த நர்ட்டோலேருந்து வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரோடு இருக்குது டேமேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா எபிலிட்டி வந்து ஏதோ ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோரா ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸு காரோட ஒரு ஸ்கின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து இதுவும் அரோராவோட அப்டேட்டில் இருந்து ஸ்கின் தான். இது ஒரு பைக்கு ஸ்கின்னு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த பைக்கான ஸ்கின்னு ப்ளூ கலர்.
அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவுக்கு ஒரு ஸ்கின் விட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரோஸ் வந்து ஏதோ பேராசூட்டு கைஸ். இந்த பேராசூட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பேராசூட். பார்த்திங்கன்னா ஒரு பேராசூட் தான். இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஹீரோய்க்கு ஸ்டார்ட் ஆன வண்டியும் வந்துடும் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராசூட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அரோராவோட ஒரு பேக் பேக் அந்த சைடு நெகம் வச்சுருக்க மாதிரி, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏதோ நிறைய அட்டை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர்றது ஃபுல்லாமே இனி பேக் பேக் அப்புறம் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரோபோட்டுக்கான ஒரு பேக் பேக்கான ஸ்கின்னு. இது ஏதோ வயர் தூக்கிந்து மண்டையில் சொல்லியிருக்கான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எஃபெக்ட்லாம் வருது. இது பார்த்திங்கன்னா 24x கேரக்டர் அந்த கோல்டு அந்த பேக் பேக் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆட்டம் ஏதோ ரோஸ் வச்சுருக்கு ப்ளூ கலரில். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாம்பு பேக் பேக் உள்ள காயின்லாம் வச்சுட்டு இது ஜொலிக்கிற மாட்டி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்கோல் பேக் பேக். இந்த கத்திரிக்கோல் பேக் பேக் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ கேம் பூஸ்டர் அந்த பேக் பேக் மாதிரி இருக்குது. நம்ம செல்லாம் பின்னாடி வந்து கூலிங் பேடை போட்டுட்டு விளாடுவோம் அந்த மாதிரி ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோவோட ஸ்க்ரோல் பேக் பேக். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 அந்த மாதிரி எதுவும் இல்லை, லெவல் 3 இதேன்னு நினைக்கிறேன் இது வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லூட் பாக்ஸ். இது வந்து நம்மளுக்கான ஃப்ரீயான லூட் பாக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அரோராவோட அந்த நரியோட லூட் பாக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24 அந்த கேரட்டுக்கான அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விசிபிலிட்டியாக இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ்க்கான டெத் லூட் பாக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்கோல் பேக் பேக் பார்த்தோமா அதோட லூட் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ லொக்கேஷன் மாதிரி ஏதோ ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து என்ன அப்டேட்டுன்னு தெரியல கைஸ். அடுத்து கீழே இருக்க லூட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வரப்போகுது. கீழே அந்த டம்மியாக இருக்கே ஒன்று அது பக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலு. இது வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவில் இருந்து அந்த கூனாய் அந்த இதெல்லாம் குத்தி வச்சுருக்க மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நருட்டோ அப்டேட்லேருந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ராமனோட அந்த டெத் லூட் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு லூட் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதோ பேர் கீழே இருக்குது, அந்த பவுலில் பார்த்திங்கன்னா பேர் இல்லை. இது வந்து 2 லூட் பாக்ஸ் வரப்போதா இல்லை எதுன்னு தெரில. சரியா அடுத்து வந்து என்னான்னு பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புஷ்பா கொலாபரேஷன்லேருந்து ஒரு ஃபேடர் வீல் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பாவோட அந்த சேரை மோட்டு. இது வந்து எப்போ வரப்போதில்லை, நம்ம அப்கமிங்கில் டேட் கிடச்ச பிறகு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய் கைஸ்.